ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பங்களா சீரீஸோட 11th எபிசோடை பார்க்கலாம். கல்லூரி போர்ட்டிகோவில் சாக்கோவும் டாக்டரும் நின்று பேசிக்கொண்டிருந்த போது டாக்டரின் கவனம் எங்கோ இருந்தது. தன் பங்களாவை பற்றிய சிந்தனையாகத்தான் இருந்தது அது. மேலும் அந்த பங்களாவை சுற்றி சுற்றி வரும் ரோஸ்மேரி ஜேக்கப்பின் நினைவும் டாக்டருக்கு வந்தது. அவளுக்கு இனி மரணம் என்பதே கிடையாது. மேலும் மாந்திரிக புத்தகங்களை அவளை தொடர்ச்சியாக படித்து கொண்டிருப்பது ஒரு விதத்தில் டாக்டருக்கு தலைவலி தரும் விஷயமாகும். டாக்டர் பல சந்தர்ப்பங்களில் அவளை ஒழித்துவிட வேண்டும் என்று எடுத்த முயற்சிகள் யாவும் தோற்றுப்போயின. மேலும் அந்த பெண் ரோஸ்மேரி ஒரு அற்புதமான சக்தி இருக்கிறது. இரவில் மட்டுமல்லாமல் அவளால் பகலில் கூட சமாதியிலிருந்து எழுந்து வர முடியும். அந்த சக்தி மிகவும் அற்புதமானது. பகல் நேரத்தில் அவள் வரும்போது டாக்டர் எதிர்பட்டால் அவனை ஒரு வழி செய்து விடுவாள். இந்த ஞாபகத்தில் சிக்கியிருந்தவரை சாக்கோவின் குரல்தான் நடப்பிற்கு கொண்டு வந்தது. என்ன யோசனை டாக்டர்? சாக்கோ கேட்டார். ஒன்றுமில்லை. தாம் ஜோசப் இருக்குமிடம் தெரியவில்லை. அதனால் எனக்கு இப்போது இருப்பதற்கு இடமில்லையே. அதை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதை பற்றி நீங்கள்லாம் கவலைப்படாதீங்க டாக்டர். தாம் ஜோஸின் வீட்டிலேயே நீங்கள் தங்கலாம். அந்த எண்ணம் தான் என் மனத்துலேயும். இது டாக்டரின் பதில். நீங்கள் தாம் ஜோஸினுக்கு தெரிந்தவர் தானே, அதனால் பிரச்சனை இல்லை. மேலும் நீங்கள் எங்கள் வீட்டருகில் இருந்து விட்டால் நாம் நெருங்கி பழக சௌகரியமாக இருக்கும் என்றான் சாக்கோ. இந்த முடிவு சாரா மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. நேற்றிரவு படுக்கை அறை நிகழ்ச்சிக்கு பிறகு டாக்டர் தன் அருகிலேயே இருக்க வேண்டும் என அவள் நினைத்தாள். ஏதோ ஒரு வசீகர சக்தி சாராவின் மனதில் உருவாகி அது டாக்டரை நினைக்க வைத்தது. மாலை நேரம், இரவு பரவி கொண்டு வந்த நேரம். டிசம்பர் மாதமாதலால் லேசாக பனிமூட்டம். கல்லூரி சிறிய குன்றின் மீது நிர்மாணிக்கப்பட்டிருந்தது. அது இருந்த இடம் ஒரு சிறிய கிராமம். நகரத்தை விட்டு சற்று தள்ளித்தான் இருந்தது. கல்லூரி ஸ்தாபித்து பல வருடங்களாக இருந்தன. கல்லூரியின் வாயில் இருந்த 2 பெரிய மரங்கள் நகரில் இருந்து கூட பார்க்கலாம். கல்லூரியின் ஐரோப்பிய மாதிரியான கட்டப்பட்டிருந்தது. இப்பொழுது புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடங்கள் இன்றைய நாகரிகத்துக்கு ஒத்துப்போனவை. அங்கே இருந்த ஆசிரியர்கள் நீண்ட நாட்களாக இந்த கல்லூரியில் பணிபுரிபவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள், நல்ல படிப்பு படித்தவர்கள். சாக்கோ எல்லாருக்கும் வேண்டியவர், நட்புடன் பழகுவார். இங்கே நீங்கள் எவ்வளவு நாட்கள் தங்குவதாக உத்தேசம்? சாக்கோ டாக்டரிடம் கேட்டார். என்னால் எதையும் நிச்சயமாக உறுதியாக சொல்ல முடியாது. இங்கே என் மனதில் திருப்தி ஏற்படவில்லை என்றால் நான் போய்விடுவேன். ஒரே ஒரு தடவை தான் நான் வகுப்பு நடத்தினேன். இங்கே உள்ள மாணவர்களுக்கு என்னை மிகவும் பிடித்திருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் நான் பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றான் டாக்டர். இவர்கள் பல விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டே இருந்ததால் நேரம் போடுவதே தெரியவில்லை. மணி 8 ஆகியது. சாரா அவர்களை உணவு சாப்பிட அழைத்தாள். வாருங்கள் டாக்டர் என்று சொல்லியவாறு சாக்கோ எழுந்திருந்தாள். எனக்கு பசிக்கவில்லை. பகலில் ஹோட்டலில் நிறைய சாப்பிட்டேன். ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் போதும். சரி என்று தலை சேர்த்து சாக்கோ சாப்பிட போனார். கையில் டம்ளருடன் சாரா டாக்டர் இருப்பிடம் வந்தாள். நேற்று இரவு எப்பொழுது போனீர்கள்? அவர் டாக்டரிடம் கேட்டாள். அதை பற்றி இன்றிரவு சொல்கிறேன். இது டாக்டரின் பதில். சாரா சிரித்தாள். சற்று மது அருந்தலாமா என்று சாக்கோ சொன்னவாறு பாட்டில் டம்ளர்களுடன் வர, இன்று எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்றான் டாக்டர். இல்லை, நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டு தான் ஆக வேண்டும் என்றாள் சாரா. அதற்கு பதிலே சொல்லாமல், இன்றிரவு நான் தாம் ஜோஸின் வீட்டிற்கு போகட்டுமா? இது டாக்டருடைய கேள்வி. அப்படியென்றால் என் வீடு உங்களுக்கு பிடிக்கவில்லை என்ற அர்த்தம். அதெல்லாம் ஒன்றுமில்லை. உங்களது தனிமைக்கு நான் இடையூறாக இருக்க விரும்பவில்லை. அப்படியெல்லாம் நினைக்காதீர்கள். உங்களை போன்றவர்கள் எங்களுடன் தங்குவது எங்களுக்கு தான் பெருமை என்றாள் சாரா. அவர்கள் நிர்பந்தத்தின் பேரில் டாக்டர் ஃபெர்குசன் சாக்கோவின் வீட்டில் தங்கினான். கடிகாரத்தில் மணி அடித்தது. படுக்கையிலிருந்து சாரா திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாள். அவன் காதின் அருகே யாரோ குனிந்து சாரா சாரா என்று அழைப்பது தான் தெரிந்தது. மீண்டும் அதே போன்ற சப்தம் கேட்க திரும்பி கணவரை பார்த்தாள். சாக்கோ பலமாக குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறான். முன்பெல்லாம் குரட்டை விடாமல் இருந்த சாக்கோ இப்பொழுது இப்படி குரட்டை பிடிக்க ஆரம்பித்திருக்கிறார். சில நாட்கள் அவளால் தூங்கவே முடியவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சப்தம் அவளுக்கு பழகி போயிற்று. இப்படி குரட்டை விடும் சாக்கோ தொடர்ந்து 5 மணி நேரம் நிம்மதியாக தூங்குவார். சாரா மெதுவாக தன் படுக்கையிலிருந்து எழுந்து இருட்டில் கதவருகில் வந்தாள். கதவில் தாழ்பாலை திறந்து அவர் கையை வைத்தபோது அது திறந்திருப்பதை கண்டாள். வியந்தாள். பிறகு மெதுவாக வெளியே வந்தாள். டாக்டர் இன்னமும் தூங்கவில்லை. அறையில் நீல விளக்கின் லேசான வெளிச்சம். சாரா போட்டிருக்கும் ட்ரெஸ் நன்றாக இல்லை, உடம்புக்கு பொருத்தமாகவும் இல்லை என்றான் டாக்டர். ஏன் இதை போன்ற ஆடைகளை அணிந்து அழகான உடம்பை மூடுவது கூடாது என்று கூறியவாறே ஃபெர்குசன் நைட்டின் கொக்கிகளை அவிழ்க்க ஆரம்பித்தான்.
பிறகு அவள் அணிந்திருந்த ஆடை ஒரு பக்கமாக வீசி எறியப்பட்டது. சாரம்மா டாக்டர் எதிரில் நிர்வாணமாக நிற்க அவள் கைகளை பாம்புகள் போல அவன் மீது தடவ ஆரம்பித்தான். அவனது மாந்திரீக சக்தியினால் தொடர்ந்து லீலைகளை அவனை மயக்கி படுக்கையில் கிடத்தின. உடனே டாக்டர் வழக்கம் போல தனது கோரப்பற்களை அவளது இடது கழுத்தில் வைத்து இரத்தத்தை குடித்தான். சாராவுக்கு எதுவுமே தெரியவில்லை. குடித்து எழுந்த பிறகு டாக்டர் வாய் புறாவும் ரத்தம் தனது இடது கையினால் அவளது கழுத்தை பாகத்தை தடவ அது பழைய நிலைக்கு வந்தது. சற்று நேரத்தில் தன்னுணர்வுபட்ட சாராவை சரி போய் வா என்று டாக்டர் பணிந்தான். அவளும் உடனே எழுந்து தன் ஆடைகளை அணிந்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டாள். மறுநாள் சாராவிற்கு உடம்பு தெம்பாகவே இருந்தது. சமையல் வேலைகளை கவனித்தாள். பகலில் நன்றாக தூங்கினாள். மாலையில் எழுந்து குளித்துவிட்டு முகத்தில் பவுடர் போட கண்ணாடியின் அருகில் சென்று நின்றபோது தன்னை அறியாமல் ஐயோ என்றாள். இத்தோட இந்த 11வது பாகம் முடியுது. மீண்டும் அடுத்த பாகத்தை நாளைக்கு பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.